நான் ரீசனிங்கில் ஃபுல் மார்க் எடுக்க என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணேன், என்னென்ன சோர்ஸஸ் யூஸ் பண்ணேன், எப்படி படித்தேன், எப்படி ப்ராக்டிஸ் பண்ணேன், எப்படி மார்க் டெஸ்ட் போட்டேன், அது எல்லாமே நான் சொல்கிறேன். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரீசனிங் வந்து ரொம்பவே ஈஸியான சப்ஜெக்ட். சீக்கிரமாக அதை கவர் பண்ணிடலாம். அதே மாதிரி ஸ்கோரும் நல்லாவே எடுக்கலாம். கம்மி டைமில் நிறைய கொஸ்டின்ஸ் போடலாம். இதில் இவ்வளோ அட்வான்டேஜஸ் இருக்குது. இதோட பேட்டர்ன்லாம் பார்த்துடலாம். ரீசனிங் வந்து எஸ்எஸ்சியில் சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ், சிபிஓ, செலெக்ஷன் போஸ்ட் இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்ஸில் வருது. ரயில்வேஸ்லேயும் ஒரு சிக்னிஃபிகண்ட் பார்ட்டை வந்து ரீசனிங் கவர் பண்ணுது. இப்போ சிஜிஎல், சிஹெச்எஸ்எல்ல வந்து ப்ரிலிம்ஸில் 25 கொஸ்டின்ஸ் 50 மார்க்ஸ், மெயின்ஸில் 30 கொஸ்டின்ஸ் 90 மார்க்ஸ், சிபிஓவில் ப்ரிலிம்ஸில் 50 கொஸ்டின் 50 மார்க்ஸ். அடுத்து எம்டிஎஸில் குவாலிஃபைங் நேச்சரில் வருது. அப்படி அதே மாதிரி செலெக்ஷன் போஸ்ட்டில் 25 கொஸ்டின்ஸ் 50 மார்க்ஸ் இந்த மாதிரி வந்துட்டுருக்கோம். இதில் 50க்கு 50 ஈஸியாக எடுக்கலாம் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். அந்த மைண்ட் செட்லேயே நம்ம இருக்கக்கூடாது. எல்லா டைமும் அதை ஸ்கோர் பண்ண முடியாது. ஸ்கோர் பண்ணணும்னு நம்ம யோசிக்க கூட கூடாது. அந்த மைண்ட் செட்டில் இருக்கக்கூடாது. நாம் என்ன மாதிரி இருக்கணும்னா, ஃபுல் மார்க் எடுக்க ட்ரை பண்ணி, எதுக்காக இது இப்படி சொல்கிறேன்னா, ஃபுல் மார்க் எடுக்க ட்ரை பண்ணி கண்டிப்பாக 25 கொஸ்டினில் 1-2 கொஸ்டின் ட்ராப் கொஸ்டின் வச்சுருப்பாங்க. அதை தொடவே கூடாது. ஸ்பீடையும் அக்யூரஸியும் இந்த செக்ஷன் ஃபுல்லாக நம்ம வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இல்லாட்டி கொஞ்சம் இடத்துல பிசுறு தட்டினாலும் மொத்த எக்ஸாமும் ரூயின் ஆயிரும். என்ன சொல்கிறேன்னா, ட்ராப் கொஸ்டின்ஸ் வந்து நடுவில் 1-2 வச்சுருப்பாங்களா, அதை ஸ்கிப் பண்ணிடணும். பார்த்தோன்னே ஸ்கிப் பண்ணிடணும். ஸ்கிப் பண்ணாமல் அந்த 2 கொஸ்டின்ஸை போய் அட்டன் பண்ணுறீங்கன்னா அதுக்கே 4-5 நிமிஷத்துக்கு மேலே எடுத்துரும். மீதி 22-23 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஆனால் உங்களுக்கு டைம் பார்த்தா வெறும் 10 நிமிஷம்தான் இருக்கும். பதட்டம் ஆயிடுவோம், நர்வஸ் ஆயிடுவோம். நம்மளால் எல்லா கொஸ்டினையும் அட்டன் பண்ண முடியாதுன்னு நர்வஸ் ஆயிடுவோம். அப்போ என்ன ஆகும், தப்பு பண்ண ஆரம்பிப்போம், நெகட்டிவ் மார்க் வரும், ஓவரால் ஸ்கோரே அடி வாங்கும். இந்த மாதிரி செயின் எஃபெக்ட் மாதிரி நடக்கும். இது எல்லாத்துக்கும் ஸ்டார்டிங் பாயிண்ட்னு பார்த்தா அந்த ட்ராப் கொஸ்டினை போய் அட்டன் பண்ணது தான். அதனால் ஃபுல் ஸ்கோர் எடுக்கணும்னு நினைக்காம கம்மியான டைமில் இருக்கலே அதிகமான ஸ்கோர் எடுக்கணும்னு யோசிக்கணும். தப்பில்லாமல் அக்யூரஸியோட எடுக்கணுங்கிற மைண்ட் செட்டுக்கு வரணும். ஒரு சேலஞ்சிங் கொஸ்டினை பார்த்தா ஸ்கிப் பண்ணணும். பிகினர்னால ஸ்கிப் பண்ணுறது கஷ்டம். அவங்க ஈகோ விடாது. இந்த கொஸ்டின் அட்டன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம் அப்படின்ட்டு அவங்க மனசு சொல்லும். அந்த நேரத்தில் அந்த கொஸ்டினை அட்டன் பண்ணாதான் நாம் வந்து வின்னு, இல்லாட்டி நாம் வந்து தோற்றுருவோம். அந்த மாதிரி அது ஒரு எண்ணத்தை வந்து நம்ம மனசு க்ரியேட் பண்ணிக்கும். இது அவங்களுக்கே தெரியாது. இந்த கொஸ்டினை அட்டன் பண்ணிட்டு தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி நம்மளை ஒரு கட்டத்தில் தள்ளிடும். அதெல்லாம் பொருட்படுத்தாமல் அந்த கஷ்டமான கொஸ்டினை விட்டுட்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் போகணும். ஸ்கிப் பண்ணணும். ஆர்ட் ஆஃப் ஸ்கிப்பிங்னு சொல்லுவாங்க. இது சாதாரணமாலாம் பண்ண முடியாது. இந்த மைண்ட் செட்லேயே நாம் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். மார்க் டெஸ்ட்டில் நம்ம ஒவ்வொரு மார்க் டெஸ்ட் போடும்போதும் இதே மைண்ட் செட்டில் கரெக்டாக அந்த கொஸ்டின் வந்தால் ஸ்கிப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் நம்ம இருக்கணும். இந்த மாதிரி மார்க் டெஸ்ட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்க தான் ஒரு கொஸ்டினை பார்த்த உடனே சீக்கிரமாக அட்டன் பண்ண முடியுமா முடியாதா, அதுக்கு ஆன்சர் பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கிற ஒரு தெளிவு வரும். இந்த மாதிரி பண்ணாதான் மற்றவங்களை விட நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக யுனிக்காக இருப்பீங்க. இல்லாட்டி எல்லாத்துக்குமே மார்க் குறையும் போது உங்களுக்கும் குறையும். அப்போ தான் மற்றவங்கனால வந்து கம்மியான டைமில் அதிக கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியாத டைமில் உங்களால் பண்ண முடியும். என்னென்ன சோர்ஸஸ் வந்து ஃபாலோ பண்ண, நீங்கள் என்னென்ன சோர்ஸஸ் ஃபாலோ பண்ணலாங்கிறத இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் நான் தரேன். அதுக்கு முன்னாடி இப்போ பேசிக் திங்ஸ் எல்லாமே கவர் பண்ணிடலாம். நீங்கள் ரீசனிங் இப்போ தான் நீங்கள் ஒரு பிகினர், இப்போ தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் முக்கியமான ஒரு சில விஷயங்களை நீங்கள் மெமரைஸ் பண்ணியே ஆகணும். அதாவது மொதல் விஷயம் என்னென்னா, ஆல்ஃபபெட்ஸோட கரஸ்பாண்டிங் பொசிஷன். ஆல்ஃபபெட்ஸ் இப்போ ஏனா 1 ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருக்குது, பி செகண்ட் பொசிஷனில் இருக்குது, சி தேர்டு பொசிஷனில் இருக்குது. இந்த மாதிரி என் வந்து 14th பொசிஷன், டி வந்து 20th பொசிஷன், ஒய் வந்து 25th. இந்த மாதிரி A to Zல ஒவ்வொன்றும் என்னென்ன பொசிஷனில் இருக்குதுங்கிறத ஃபிங்கர் டிப்ஸில் இருக்கணும். ஏதாவது ஒரு லெட்டரை கேட்டாலே அது என்ன பொசிஷனில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். டக்குன்னு எஸ் என்னன்னு கேட்டால் அது 19 இந்த மாதிரி தெரியணும். இப்போ இந்த பொசிஷன்ஸ் இல்லாமல் அடுத்து இதோட ரிவர்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஏக்கு ரிவர்ஸ் Z, பிக்கு ரிவர்ஸ் Y, அதே மாதிரி எம்முக்கு ரிவர்ஸ் N. இந்த ரிவர்ஸ் நம்பர்ஸ்லாம் என்னென்னா ஏனா 26, Zனா 1, Nனா 13, Mனா 14.
14 அப்படியே ரிவர்ஸ். இதுதான் ரிவர்ஸ் நம்பர். இந்த ரிவர்ஸை கரெக்டாக கால்குலேட் பண்ணுறதுக்கு பொசிஷனை வச்சு கால்குலேட் பண்ணிடலாம். 27 மைனஸ் அந்த பொசிஷன் நம்பர். இப்போ பீனா 2, அப்போ அதோட ரிவர்ஸ் பொசிஷன் என்ன? 27 மைனஸ் 2 25. ஸோ பீனா 25 ரிவர்ஸ் பொசிஷன் நம்பர். இது இல்லாமல் அடுத்து செகண்ட் ஒன் என்னன்னா ஸ்கொயர் நம்பர்ஸ் 25 வரைக்கும் படிக்கணும். அதுவும் ஃபிங்கர் டிப்ஸில் வச்சிருக்கணும். கியூப் நம்பர்ஸ் 25 வரைக்கும் படிச்சிருக்கணும். அப்புறம் டேபிள்ஸ் 20 வரை 20 நம்பர்ஸ்க்கு படிச்சிருக்கணும். அதுவும் ஃபிங்கர் டிப்ஸில் இருக்கணும். இது எல்லாமே வந்து நீங்கள் எங்கே படிக்கிறீங்களோ, உங்களோட ரூமோ எங்கே நீங்கள் படிக்கிறீங்களோ உங்கள் கண்ணுக்கு தெரிகிற மாதிரி அடிக்கடி நீங்கள் பார்க்குற இடத்துல ஒட்டி வச்சுக்கோங்க. இந்த ஸ்கொயர் நம்பர்ஸ், டேபிள்ஸ், இது எல்லாத்தையும். இதை நான் முன்னாடி வீடியோஸ்லேயே சொல்லியிருப்பேன், இதெல்லாம் படிக்கணும்ன்ட்டு மேக்ஸ் ஸ்ட்ராட்டஜி வீடியோவில். இதெல்லாம் மெமரைஸ் பண்ணுறதுனால என்ன அப்படின்னா நம்பர் சீரீஸ், அனாலஜி, இந்த டாபிக்ஸ்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கால்குலேஷன் லெவலில். அடுத்து இப்போ இது எப்படி நாம் வந்து சிலபஸ் கவர் பண்ணுறது, ப்ராக்டிஸ் பண்ணுறது. ஃபஸ்ட்டு ஒன் கான்செப்ஷுவல் அண்டர்ஸ்டாண்டிங். நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா ரீசனிங்கில் இப்போ தான் என்னென்ன டாபிக்ஸ் இருக்குது என்ன அப்படிங்கிறதே தெரியணும்னா இங்கே நான் வந்து டிஸ்பிளே பண்ணுறேன். ரீசனிங்கில் என்னென்ன டாபிக்ஸ் இருக்குது அப்படிங்கிறத டிஸ்பிளே பண்ணுறேன். ஒவ்வொரு டாப்பிக்கும் என்னென்ன வெயிட்டேஜ் கடைசி வருஷம் வந்திருக்குங்கிறதையும் போடுறேன் நான். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அந்த ஒவ்வொரு டாப்பிக்லையும் இருக்க கான்செப்ட்ஸை வந்து நாம் படித்து வச்சுக்கணும். அடுத்து வந்து ப்ராக்டிஸ். பிவிக்யூ புக் ஒன்று வாங்கி அதில் ப்ராக்டிஸ் பண்ணணும். எல்லா சாப்டர்ஸையும் டீப்பாக மேக்ஸ் மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நான் சொல்லலை. இங்கே அது தேவையும் இல்லை. உங்களுக்கு எந்தெந்த டாபிக்ஸ்லாம் ஹார்டாக இருக்குதோ அதை மட்டும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணால் போதும். மீதி இருக்கிற டாபிக்ஸ்லாம் கொஞ்சம் கொஸ்டின்ஸை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். எப்பயும் ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப டைமர் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் எவ்வளோ டைம் ஆகுதுங்கிறதையும் நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இன்னொன்று 15 மினிட்ஸ் டைம் செட் பண்ணி வச்சுட்டு நம்மளால் எவ்வளோ கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ண முடியுதுங்கிறதையும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணி பார்த்து ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் டைமர் வச்சு சால்வ் பண்ண உங்களுக்கு ஒரு கொஸ்டினுக்கு எவ்வளோ எடுக்கிறோம், எங்கே டைம் வந்து லேக் ஆகுது, என்ன பண்ணால் டைம் சீக்கிரமாக நம்மளால் சால்வ் பண்ண முடியும் அப்படிங்கிற தெளிவுலாம் வரும். அதனால் டைமர் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். அடுத்து மூணாவது மார்க் டெஸ்ட் அண்ட் அனாலிசிஸ். மார்க் டெஸ்ட்டும் அனாலிசிஸும் வேறு கிடையாது. அது ரெண்டும் ஒன்றா பண்ணால் தான் எஃபெக்டிவாக இருக்கும். வெறும் மார்க் டெஸ்ட் மட்டும் போட்டு அனலைஸ் பண்ணாட்டி அதில் யூஸே கிடையாது. சும்மா மார்க் டெஸ்ட் மட்டும் போட்டுக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு ஸ்கோர் டெவலப் ஆயிடாது. மார்க் டெஸ்ட் பண்ணி அனலைஸ் கண்டிப்பாக பண்ணணும். ஒரு 2 வாரத்துக்கு கான்செப்டை முழுசாக படித்து முடிச்சிருங்க. ஒவ்வொரு முழுசானா என்னென்ன இருக்குது அப்படின்னா என்ன அப்படிங்கிற அந்த கான்செப்ட்ஸை சும்மா அப்படியே ஒரு 2 வாரத்தில் பார்த்து வச்சுக்கோங்க. அது பார்த்து வச்சுட்டு எந்தெந்த டாபிக்ஸ்லாம் கஷ்டமாக இருக்கோ அதில் நான் ப்ராக்டிஸ் பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ இதெல்லாத்தையும் ஒரு 2 வாரம் பண்ணதுக்கு அப்புறம் மார்க் டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். மார்க் டெஸ்ட்டு என்ன மார்க் டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலாம்? செக்ஷனல் மார்க் டெஸ்ட்டு சால்வ் பண்ண ஆரம்பிங்க. தினமும் ஒரு செக்ஷனல் மார்க்ஸ் கண்டிப்பாக போடணும். 15 மினிட்ஸ் டைமிங்கில் 25 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணணும். அப்புறம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி மைண்ட் செட்டை டெவலப் பண்ணிக்கோங்க. டெஸ்ட்டு முடித்த உடனே அனாலிசிஸ் கண்டிப்பாக பண்ணணும். முன்னாடி சொன்ன மாதிரி அனாலிசிஸ் எப்படி பண்ணுறது? ஒரு மார்க் டெஸ்ட்டை முடிக்கிறீங்க. மார்க் டெஸ்ட்டுக்குன்னு ஒரு நோட் ஒன்று மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அந்த நோட்டில் அந்த மார்க்கில் என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் தப்பு பண்ணியிருக்கீங்க, என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் அட்டன் பண்ணலை, என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் வந்து டைம் அதிகமாக எடுத்துருக்குது. அனாலிசிஸில் பார்த்தா டாப்பர் எவ்வளோ டைம் எடுத்திருக்காங்க, நீங்கள் எவ்வளோ டைம் எடுத்திருக்கீங்க, ஆவரேஜ் டைம் எவ்வளோ, இது எல்லாமே இருக்கும். அதையும் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். இந்த 3 டைப் ஆஃப் கொஸ்டின்ஸையும் நம்ம நோட் பண்ணி வச்சு அந்த 3 டைப் ஆஃப் கொஸ்டின்ஸு எந்தெந்த டாப்பிக்கில் அதிகமாக வருதோ அந்த டாப்பிக்கில் நீங்கள் வீக்காக இருக்கீங்க, அந்த டாப்பிக்கை நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணணும், அந்த டாப்பிக்கை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். அந்த டாப்பிக்கில் போய் கான்செப்டை கற்றுக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்து இதெல்லாம் உடனே செய்யணும். நீங்கள் அனலைஸ் பண்ணி முடித்த உடனே எந்த டாப்பிக்குன்னு வீக்குன்னு கண்டுபிடிக்கிறீங்க, கான்செப்டை கற்றுக்குறீங்க, ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, அந்த வீக்கான டாப்பிக்கை ஸ்ட்ராங்காக மாற்றுறீங்க. இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு தான் அடுத்த டெஸ்ட்டே கை வைக்கணும். அதுக்கு முன்னாடி அடுத்த டெஸ்ட்டுக்கு போகவே கூடாது. இதெல்லாம் நான் மேக்ஸ் ஸ்ட்ராட்டஜி வீடியோவில், செக்ஷனல் டைமிங் வீடியோவில் எல்லாத்துலேயும் சொல்லிட்டேன். நான் இங்கேயும் ஏன் இத்தனை தடவை நான் சொல்கிறேன்னா இது ரொம்ப 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 முக்கியம். சரி, இப்போ அடுத்து சோர்சஸ். நான் என்னென்ன சோர்சஸ் யூஸ் பண்ணேன்? நான் இனிஷியல் டைம்ஸில் ஃபீல் ஃப்ரீ டு லேர்ன்னு ஒரு சேனல், அவர் சூப்பராக எடுப்பார். அவரோட சேனல் தான் நான் வந்து இருக்கிற எல்லா ரீசனிங்கையும் என்னென்ன டாபிக்ஸ் இருக்கோ எல்லாத்தையுமே அவர்கிட்டருந்து பார்த்து பின்னாடி ப்ராக்டிஸ் பண்ணி வெறும் மார்க்ஸ் மட்டும் போட்டேன். இதுதான் என் சைட்லேருந்து நான் பண்ணது. உங்களுக்கு அவர் செட் ஆகிறாரான்னு பாருங்கள். ஃபீல் ஃப்ரீ டு லேர்ன் செட் ஆகிறாரான்னு பாருங்கள். அவர் உங்களுக்கு செட் ஆகாட்டி தமிழில் சந்துரு மேக்ஸ், கவர்மெண்ட் எக்ஸாம் ஆஸ்பிரண்ட், இன்னும் நிறைய சேனல்ஸ் இருக்காங்க. உங்களுக்கு யார் செட் ஆகுதோ அவங்கள சூஸ் பண்ணிக்கோங்க.
ஹிந்தி சேனல்ஸில் என்னென்ன இருக்குது, எந்தெந்த சேனல்ஸ்லாம் ரீசனிங்கில் நல்லா எடுப்பாங்க அப்படிங்கிறத நான் டிஸ்ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். ஓகே, நான் என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணேன்னு சொல்லியிருக்கேன், நீங்கள் என்ன பண்ணலான்னு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் ஆன்சர் பண்ணுறேன். ஸ்டே ஹாப்பி, டூ வாட் யூ லவ். தியானேஷ்.